நம்ம பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கன்சீல் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கி வந்து கெட்டு கம்பி அடிக்கக்கூடாது. நெருக்கினா இவன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு மேலே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே வந்து ஆணி அடிச்சிருக்கு. கெட்டு கம்பி விட்டு கட்டியிருக்காங்க. இதே மாதிரி கெட்டவே கூடாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம பூசுறதுக்கு வந்து கொத்தனார் வந்து பாக்ஸை வந்து வெளியே இழுப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பாக்ஸ் வந்து வெளியே வராது. இந்த மாதிரி நெருக்கி நம்ம வந்து கெட்டு கம்பி அடிச்சனால அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மேலே ஒரு 3 இன்ச்சு மேலே ஏற்றாது. இப்போ கெட்டு கம்பி அடிச்சிருக்கையிலேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ஏற்றி அடிச்சிங்கன்னா பாக்ஸ் வந்து வெளியே வரும். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வெளியே வராது. கொத்தனார் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படி வச்சு பூசிட்டு போயிடுவாங்க. பாக்ஸ் வந்து உள்ளே போயிடும். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பூச்சி மட்டத்துலேருந்து உள்ளே போயிட்டுனா பார்க்க நல்லா இருக்காது. அதாவது வந்து ஒரு மாதிரி பிசிறு தட்டின மாதிரி இருக்கும். அதே இது பாக்ஸ் கரெக்டான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா பூச்சி மட்டத்தில் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நீங்களே எலக்ட்ரிஷனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நான் வீடியோ போடலைங்க. அதாவது வந்து இந்த பாருங்கள், இது வந்து ஒரு எலக்ட்ரிஷன் தான் வந்து கட்டி தந்துட்டு போனார். அவனா வந்து அவருக்கு தெரியலை. இதை வந்து கரெக்டாக ஒட்டி தான் வச்சிருக்காரு. அந்த ரீசனுக்காண்டி தான். இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியமும் கிடையாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும். அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 பைப்பு வருதுன்னா அந்த 10 பைப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆணி வச்சு நம்ம வந்து 2 பைப்பு கட்டுவோம். மற்ற வந்து 5 ஆணி அடித்து நம்ம வந்து நெருக்கி வந்து நம்ம வந்து பைப்பை வந்து கட்டி விடுவோம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணன் தான் சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி 5 ஆணி அடிக்கிறது வேஸ்ட்டா, இந்த மாதிரி வந்து 2 சைடு மட்டும் ஒரு ஆணி வச்சுட்டு கெட்டு கம்பி போட்டு ஜோராக கட்டிட்டேன்னா பக்காவாக நிற்கும். சூப்பராக இருக்கும். வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஆனால் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி தந்த மாதிரி தான் இன்னும் வரைக்கும் நம்ம வந்து பைப்பு கட்டுறது எல்லாமே அதே மெத்தடில் தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். பார்த்தா தெரியும். 2 சைடு ஆணி வச்சுட்டு 2 கெட்டு கம்பி போட்டு நம்ம வந்து ஜோராக இறுக்கி கட்டியிருக்கோம். கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுற்றில வச்சு டைட் பண்ணிட்டா போதும், தாராளம் நின்றுக்கும். இதே இது 10 பைப்பு அப்படின்னா சென்டரில் ஒரு ஆணி வச்சு அப்போ வந்து மொத்தம் 3 ஆணி வைக்கணும். 2 சைட்லேயும் வச்சுக்கணும். அதேமாதிரி சென்டர்லேயும் ஒரு ஆணி வச்சு நம்ம கெட்டுருந்தீங்கன்னா பக்காவாக ஜம்முன்னு நின்றுக்கும். 2 ஆணி வச்சாலே போதும். இருந்தாலும் நம்ம வந்து சென்டரில் ஒரு ஆணி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ரீசனுக்காண்டி கூட ஒரு ஆணி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதேமாதிரி பார்த்தா இப்போ தெரியும், கிளியராகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து கீழே ஒரு இடத்துல கட்டு போட்டிருக்கோம். அதேமாதிரி மேலே ஒரு இடத்துல கட்டு போட்டிருக்கோம். அதேமாதிரி எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அது பைப்பு வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம கெட்டு நம்ம வந்து ஆணி அடித்து கெட்டு கம்மி போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ ஆணி போட்டிருக்கு, எப்படி கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏகப்பட்ட ஆணி போட்டிருக்கோம். அதாவது 2 பைப்புக்கு வந்து ஒரு ஆணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஆணி போட்டிருப்பாங்க. அதேமாதிரி கெட்டு கம்மியுமே அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதில் வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சதில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு 6 ஆணி கிட்ட தான் 6-7 ஆணி யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெங்க்த்துக்கு, அதாவது ஒரு சைட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 ஆணி கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஆணி நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் வந்து ஆணி குறவாக போட்டிருக்கனால வந்து டைட் ஆகாது அப்படின்லாம் கிடையாது. பக்காவான டைட்டில் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து அடுத்து வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிடுங்க. எல்லா சைட்டுக்கும் இதே மாதிரியே வந்து ஆணி அடித்து நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸ் மட்டும் தலைக்கு மேலே வந்து வைக்கிறாங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியலை. தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்ச் போர்டு ஹைட்டில் தான் வைப்போம். அதாவது வந்து நின்று வேலை பார்க்குற ஹைட்டில் மட்டும் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி டிபி பாக்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபால்ட் வந்து அப்படின்னா பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தலைக்கு மேலே, அதாவது வந்து இந்த சன்செட்டுக்கு மேலே வைக்கிறது, அதுக்கு மேலே சன்செட்டுக்கு மேலேயும் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நைட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு வீட்டுக்காரங்க வந்து ட்ரிப் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா கூட ஒரு ஸ்டூலையோ இல்லைன்னா ஒரு லேடரையோ தேட வேண்டியிருக்கும். இதே அது நார்மலான ஹைட்டில் இருந்தனா வந்து யாருனாலும் வந்து ஈஸியாக வந்து என்ன இப்போ கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துருக்கலாம். 3 வேஸ் ரோட்டு சுழியாக இருந்தாலுமே அதை கொண்டு தலைக்கு மேலே வச்சுருக்காங்க. அது என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து எல்லாமே வந்து நார்மலாக, அதாவது நின்று வேலை பார்க்குற மாதிரி தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் சைட்லையுமே நம்ம வேலை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எப்படி வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.